الحمد لله أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألم تر كيف فعل ربك بأصحاب الفيل ألم يجعل كيدهم في تضليل أرسل عليهم طيرا أبابيل ترميهم بحجارة من سجيل فجعلهم كعصف مأكول ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக அவனால் எடுத்தறியப்பட்ட சைத்தான்கள் ஒன்று பாதுகாவல் தேடியவனாக ஏகனாகிய அல்லாஹ்வின் நல்லருள் நமது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் விட்டுச் சென்ற இஸ்லாத்தை தன் உயிர் கொடுத்து காத்த சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபோ தாபீன்கள் நல்லதை எடுத்துச் சொன்ன இமாம்கள் மீதும் குறிப்பாக இங்கே கூடியிருக்கக்கூடிய நாம் அனைவர் மீதும் உண்டாவதாக. ஜும்மாவுடைய தினத்திலே நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடி அமர்ந்திருக்கிறோம். முதலில் ஏகனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு அஞ்சி நடந்து கொள்ளுமாறு அவனிடமே நம்முடைய பாதுகாப்பையும் இறைஞ்சுதலையும் வைத்துக் கொள்ளுமாறு உங்களுக்கும் எனக்கும் நான் உபதேசம் செய்து கொள்கிறேன். அந்த அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீது உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மிக முக்கியமான ஒரு காலகட்டத்திலே நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். ஒன்றை எதிர்பார்த்தவர்களாக ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது, அது நமக்கு சாதகமாக நடந்துவிட வேண்டும், இல்லை என்றால் விளைவுகள் எப்படியெல்லாம் மாறிவிடுமோ என்ற நிலையிலே நாம் எல்லாம் ஒரு வகையான எதிர்பார்ப்பிலே என்ன நடக்குமோ நடக்காதோ என்ற நிலைமையிலே அந்த தீர்ப்பையும் தள்ளி வைத்து விட்டார்கள் என்று கேள்விப்படுகின்ற போது ஒரு சிலருக்கு சின்னதாக ஒரு பெருமூச்சு, அப்பா பிரச்சனை கொஞ்சம் தள்ளப்பட்டிருக்கிறது என்று ஒரு பெருமூச்சு. சில பேருக்கோ மீண்டும் 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 இந்த சமுதாயம் ஏமாற்றப்படுகிறதோ ஒரு எண்ணம். இத்தனையும் முஸ்லிம்கள் மத்தியிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு உண்மை. ஆனால் எதை செய்தார்களோ, எதை நோக்கி அவர்கள் சென்றார்களோ, எதை பெற்றுக் கொண்டார்களோ, எதை விட்டுட நினைத்தார்களோ, எதை செய்து காட்டினார்களோ அவர்கள் நிம்மதியோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். நிம்மதியோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த 1992 டிசம்பர் 6 தான் பல பேருக்கு தெரியும். அந்த 1992 டிசம்பர் 6 வழக்காகத்தான் சில பேருக்கு தெரியும். ஆனால் இந்த பள்ளிவாசலுடைய வழக்கு என்பது, இந்த பள்ளிவாசலுடைய பிரச்சனை என்பது இன்று நேற்றல்ல, 1885 வித்திடப்பட்டார். 885 வித்திடப்பட்ட இந்த பிரச்சனை பாபரி பள்ளிவாசலுக்கு முன்னாடி உள்ள வராந்தா தான் ராமர் பிறந்தார் என்று வித்திடப்பட்டது. இந்துக்களை முஸ்லிம்களை பிரித்தாள வேண்டும் என்பதற்காக பிரிட்டிஷ் பண்ணிய மிகப்பெரிய சூழ்ச்சியில் ஒன்றாக அந்த பாபரி பள்ளிவாசலை தான் அவர்கள் கையில் எடுத்தார்கள். இந்த அயோத்தியில் அவர் இங்கேதான் பிறந்தார், அதுவும் இப்படி ஒட்டி இருக்கின்ற ஒரு வராந்தாவில் தான் பிறந்தார் என்றுதான் கொடுக்கப்பட்டது முதலிலே பிரச்சனை. பிரச்சனை வலுப்பட்டு 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 சுதந்திர இந்தியாவிலே 1949 வருடம் மிக தெளிவாக முஸ்லிம் சமுதாயம் அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். 1949 டிசம்பர் திங்கள் 23ஆம் தேதி வரையிலும், இஸ்லா தொழுகை வரையிலும் அந்த பள்ளிவாசலிலே இமாமத் செய்யப்பட்டது, தொழுகை நடந்தது. தொழுகைக்குரிய பள்ளிவாசலாகத்தான் 450 ஆண்டுகள் இருந்தது என்கின்ற உண்மை முதலிலே முஸ்லிம்கள் அத்தனை பேர் மனதிலேயும் பதிவு செய்யப்பட வேண்டும். ஏனென்றால் ஒரு சிலர் மத்தியிலே இருந்து கொண்டிருக்கிறார், அங்கே தொழவில்லை, அதனால் தான் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள்.
அயோத்தி என்றாலே நமக்கு தெரியவில்லையா? அயோத்தி என்றாலே அவர்கள்தான். அப்படியெல்லாம் சொல்லக்கூடியவர்களுக்கு ஒன்றை சொல்ல வேண்டியது இருக்கிறது. அயோத்தி என்பதை தலைநகராக கொண்டு ஒரு முஸ்லிம் அரசனும் அரசியும் அரசாண்டார்கள் என்ற உண்மையும் நாம் தெரியப்படுத்த வேண்டியது. அயோத்தியை, ஃபைசாபாத்தை தலைமையாக கொண்டு ஒரு அரசாங்கம், இஸ்லாமிய அரசாங்கம் அங்கே நடந்தது என்பதும் நாம் தெரிய வேண்டிய ஒன்றாக இருக்கிறார். இதை ஏன் இப்போது சொல்ல வேண்டியது இருக்கிறது என்றால், நமக்கெல்லாம் ஒரு எண்ணம் இருக்கிறார். என்ன எண்ணம் இருக்கிறது என்றால், ஒரு பள்ளிவாசல், இந்த பள்ளிவாசல் பிரச்சனையிலே இப்படி செல்ல வேண்டுமா என்ற ஒரு எண்ணம். இன்னொரு பக்கம் எத்தனையை இழப்பது, இதற்கு பரிகாரம் கிடையாதா? பொறுமை என்றுதான் இருக்க வேண்டுமா? இதுதான் நீதியா என்ற எண்ணம் ஒரு புறம். இந்த இரண்டுக்கும் மத்தியில் தான் இஸ்லாம் இருக்கிறார். இந்த இரண்டுக்கும் மத்தியில் தான் இஸ்லாத்தினுடைய தீர்வு வந்து கொண்டிருக்கிறார். 1992 டிசம்பர் 4ஆம் தேதி இதே போன்று ஒரு வெள்ளிக்கிழமை எல்லா இந்தியாவில் உள்ள அத்தனை பள்ளிவாசல்களுக்கும் ஒரு சர்க்குலர், ஒரு சுற்றறிக்கை வந்தது. என்ன அறிக்கை தெரியுமா? 1992 அந்த டிசம்பர் 6 இவர்கள் எல்லாம் அந்த பள்ளியை போய் அந்த பள்ளியை அபகரிக்க போகிறார்கள், உடைத்தறிய போகிறார்கள். அல்லாஹ்விடம் இது வரம் ஏந்துங்கள், யா அல்லாஹ் இந்த பள்ளிவாசலை காப்பாற்றி விடு, இதை காப்பாற்றி விடு என்று அவனிடம் இது வரம் ஏந்துங்கள். அல்லாஹ் அந்த பள்ளிவாசலை காப்பாற்றுவான். எப்படி தெரியுமா? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு முன்பு சில மாதங்களுக்கு முன்பு அந்த யானை படையெடுத்து வந்தானே ஆப்ரஹா என்ற மன்னன், அந்த யானை படையை அல்லாஹ் அழிக்கவில்லையா? அழித்து காபத்துல்லாவை காப்பாற்றவில்லையா? அப்படி காப்பாற்றி விடுவான், அல்லாஹ்விடம் துஆ செய்யுங்கள் என்றெல்லாம் பெரும் தலைவர்கள், உலமா பெருமக்கள் எல்லாம் அழைப்பு விடுத்தார்கள். நாமும் கூட அழுது அல்லாஹ்விடம் துஆ செய்தோம். யா அல்லாஹ் எப்படியாவது காப்பாற்றி விடு, அல்லாஹ் உன்னுடைய பள்ளியை காப்பாற்ற தராணியற்றவர்களாக இந்த சமுதாயம் இருக்கிறது என்றெல்லாம் துஆ செய்தோமே. நம்முடைய ஒருவருடைய துஆவை கூட அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லையா? டிசம்பர் 6 உடைத்தெறியப்பட்டது, உடைத்தெறிகின்ற காட்சி படம் பிடிக்கப்பட்டது, உடைத்த எரிவதை வேடிக்கை பார்த்தோமே. அந்த அபாபில் வரவில்லையா என்ற கேள்வி நம் மத்தியிலே எழும். சூரத்துல் ஃபீலிலே அந்த யானைப்படைகள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்ற போது சொல்கிறானே, அல்லாஹ் சொல்கிறான், முஹம்மதே யானைப்படையை உமது இறைவன் எப்படி ஆக்கினான் என்பதை நீர் அறிவீரா என்ற ரசூலுல்லாஹ் பிறப்பதற்கு 2 மாதங்களுக்கு முன்னாடி நடக்கின்ற சம்பவம். அறிவீரா? அல்லாஹ் கேட்கிறான். கேட்டுவிட்டு சொல்கிறான், அவர்களின் சூழ்ச்சியை அவன் தோல்வியில் முடிக்கவில்லையா? அடுத்து சொல்றான், தோல்வியை கொண்டு வந்து முடிக்கலையாவே? கேட்டுவிட்டு சொல்கிறான், அவர்களுக்கு எதிராக பறவைகளை கூட்டம் கூட்டமாக அனுப்பினான். சூடேற்றப்பட்ட கற்கள் அவர்கள் மீது வீசப்பட்டன. சூடேற்றப்பட்ட கற்களை அல்லாஹ் வீச செய்தான். எதன் மூலியமாக? பறவைகள் மூலியமாக. உடனே அவர்களை மெல்லப்பட்ட வைக்கோல்கள் போல் ஆக்கினானே. அல்லாஹ் தஆலா இந்த சூரத்தில் ஃபீலிலே சொல்லி காமிக்கிறான். இந்த யானைப்படை என்ற அத்தியாயத்திலே சொல்லி காமிக்கிறான். சொல்லி காமிக்கின்ற போது என்ன சொல்கிறான்? அந்த சீல்களை, சீல் என்ற ஒரு பறவை, அல்லது சிட்டுக்குருவி போன்ற ஒரு பறவை, நம்ம ஊர்ல சொல்லுவாங்க சிட்டுக்குருவி. அந்த சிட்டுக்குருவி சூடேற்றப்பட்ட சின்ன கற்களை இழுத்துக் கொண்டு சென்று போட்டலாம். ஆச்சரியமாக இருக்கிறார். ஒரு குருவி ஒரு கல்லை சுமந்து கொண்டு போடுகிறது. அந்த கல் பிரம்மாண்டமான யானை கூட்டத்தை அழிக்கின்றது. எந்த அளவுக்கு? மென்று துப்பப்பட்ட வைக்கோல்கள் போல். அது சக்கையா தூக்கி எறியப்படுகிறது. அல்லது தெளிவாக சொல்வதென்றால் எரித்து சாம்பலாக்கி, ஒன்றுமில்லாமல் ஆக்கி அல்லாஹ் போட்டானே. அப்படி ஆக்கக்கூடிய ஆற்றல் படைத்த அல்லாஹ் ஏற்கனவே தன்னுடைய பள்ளிவாசலை காப்பாற்றிய அல்லாஹ் இந்த பாபரையும் அவனுடைய பள்ளிவாசல் தானே ஏன் காப்பாற்றவில்லை? காப்பாற்றுவதற்கு அவனுக்கு சக்தி இல்லையா? நவுதுபில்லாஹ். ஆற்றல் இல்லையா? திறன் இல்லையா?
ஒன்றை சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். ஒன்றை தெளிவாக நாம் சிந்தனை செய்தாக வேண்டும். அந்த கஅபத்துல்லா அன்றைக்கு இருந்த கஅபத்துல்லா, அந்த கஅபத்துல்லாவில் அல்லாஹ்வை வணங்குவதற்காக ஒருவர் கூட இல்லை என்பதுதான் உண்மை. அதாவது இருந்தார்களா? அல்லாஹ்வை வணங்கக்கூடிய கூட்டம் அங்கே இருந்ததா? 365க்கு மேற்பட்ட சிலைகள் அல்லவா வணக்கத்துக்குரியவராக அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அப்படிப்பட்ட இடத்திலே தன்னை வணங்குவதற்காக யாரும் இல்லாத இடத்திலே தன்னுடைய பள்ளியை காப்பாற்றுவது அல்லாஹ் விதியாக்கிக் கொள்ளலாம். தன்னை விதியாக்கிக்கிறான். ஏன்? யாரும் கிடையாது. இப்பவும் கூட பாருங்கள், அல்லாஹ் விதியாக்கின அல்லாஹ் ஏன் ஒரு நிமிஷ நேரத்தில் ஒரு பூகம்பத்தை விட்டு அதை விட்டு இதை விட்டு அந்த படைகளை சிதறடித்து விடக் கூடாதா? இல்ல, அங்கேயும் கூட செயலை செய்ய சொல்கிறான். செயல் என்ன செயல்? அந்த அபாபில் என்ற பறவை, அந்த பறவை போய் தொப்பு உட்கார்ந்து செத்து போக வேண்டியது இல்ல. அங்கேயும் ஒரு சூடேற்றப்பட்ட கல். அதென்ன ஒரு சூடேற்றப்பட்ட கல்? அந்த சூடேற்றப்பட்ட கல்லை கொண்டு போய் போட்டவன வைக்கோல் மாதிரி ஒவ்வொன்று விழுது. அத்தனையும் செய்கை, ஆக்ஷன், நடவடிக்கை, முன்வருதல். அப்படி நம்ம அபாபில்களா மாறி சூடேற்றப்பட்ட கல்கள் வேணாயா, ஆனா ஒரு செங்கக்கல்லையாவது தூக்கிக்கிட்டு போமாட்டமான அல்லாஹ் பார்க்கிறான். அல்லாஹ் என்னத்தை பார்த்தான்? 92ல ஒரு கல்ல தூக்கிட்டு போய மாட்டியாரா? யாரும் அல்லாஹ்வுடைய பள்ளியில விடமாட்டோம் நாங்க. போமாட்டீங்களா? பார்த்தான். யாரு போனோம்? யாராவது போனோமா? எந்த தலைவராவது போனார்களா? எந்த தலைவராவது ஒரு நிமிடம் அவர்களுக்கு எதிராக போர் பிரகடனமாக செய்தார்களா? எதுவும் செய்யலையே. எதுவும் செய்யாமல் வெற்றி எப்படி கிடைக்கும்? அல்லாஹ் இங்கே செய்ததை கூட ஒரு அற்புதமா ஆக்கி காமிச்சிட்டு போயிடலாங்க. ஆனா இங்கே கூட ஒரு குருவியை ஏவி, ஒரு கல்லை ஏவி, அதன் மூலியமாக ஒரு செய்கை. அல்லாஹ்வுடைய செய்கை அனைத்தையும் பாருங்கள். அத்தனையும் அல்லாஹ் ஒரு திட்டமிடுவதோடு செய்வார். மூசா நபி அவர்கள் கடலை பிளக்க நினைக்கிறார்கள். கடல் குறிக்கிடுகிறத பின்னாடி புரோன் வர்றான். புரோனுடைய படைகள் வருகிறது. மாற்றிக்கொண்டோம். முன்னாடி கடல், பின்னாடி புரோ மாற்றிக்கொண்டோம். இந்த நிலையிலே அல்லாஹ் சொல்றான், உங்க ஆசாவை வச்சு அந்த கடல்ல அடிங்க. அடி. ஏன் மூசா வந்துட்டாரு, கடலே பிள்ளை என்றா பிறந்து கொள்ளும். எதற்காக அந்த ஆசா? அதையே அடிக்கணும். அதான் ஆக்ஷன், நடவடிக்கை, முன்முயற்சி. முயற்சி செய்யாமல் எந்த வெற்றியும் கிடையாது. அல்லாஹ்வுடைய சுன்னத், அல்லாஹ் காட்டக்கூடிய வழிகாட்டுதல். அந்த வழிகாட்டுதலை நாம் பின்பற்றி இருக்கிறோமா என்று பார்த்தால் சகோதரர்களே, நாம் பின்பற்றவில்லை. அறிவித்தோம். ஒரு ஜும்மாவிலே வந்து 1981 இன்றும் பசுமையாக யாவத்தில் இருக்கிறது. ஒரு ஜும்மா தொழுகை அங்கே போய் தொழுவோம் என்று அறிவித்தோம். இவர்கள் பின்னாடி செய்ததை முன்னாடியே அறிவித்தது பாபர் மசீதினுடைய மீட்பு கமிட்டி. அதை செய்திருந்தால், அன்றைக்கு நாம் ஒன்று கூடி சென்றிருந்தால், அங்கே நாம் படையெடுத்திருந்தால், அந்த பள்ளிவாசல் நமக்கு கிடைத்திருக்கும். நம்ம செய்யல, எவன் முயற்சி செய்தானோ அவன் வெற்றி பெற்றுட்டான். எல்லாம் காப்பாற்றட்டும். ஆனா உடனடியா விரக்தி வந்துடக்கூடாது, வேதனை வந்துடக்கூடாது. அந்த பாபரி பள்ளிவாசல் இடிந்து விழுந்த பின்புதான் பல இதயங்கள், பல உள்ளங்கள், பல இஸ்லாமிய இளைஞர்கள் ஈமானால் உயிர்ப்பிக்கப்பட்டார்கள்.